ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள திவிநிகம அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RAAK ரணவக்க நீர்ப்பாசன அமைச்சின் மேல்திக செயலாளராக நியமிக்கப்பட்டமைக்கு கஃபே அமைப்பு தனது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது. இவ்வாறானவர்களை அரசு சேவையில் தரமான பதவிக்கு இணைத்துக் கொள்வது ஊழல் மற்றும் முறைகேடுகளை ஒழிக்கும் நடவடிக்கைக்கு இழுக்கு ஏற்படுத்தும் செயற்பாடாகும் என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார். திவிநிகம அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கீர்த்தி தென்னக்கோன் கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரச நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் ஜே தடலகேவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. திவிநிகம அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RAAK தனக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட நிறுவனம் இதுவரை அமைச்சுக்கு எந்தவித அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கவில்லை என அரச நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவித விசாரணை அறிக்கைகளும் இன்றி அவர் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது எனவும் அரச நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் ஜே தடலகே தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மலையகத்தின் சில பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது. நாவலப்பிட்டி கங்க இகலக்கோரளை பிரதேச செயலாளர் பிரிவின் தாமிரவளி தோட்டத்தில் மண் சரிவு மற்றும் கற்பாறை சரிந்து விழக்கூடிய அபாயம் காரணமாக 13 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த மக்கள் தாமிரவளி தோட்ட ஆலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இடம்பெயர்ந்துள்ளவர்களில் 21 சிறுவர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்து தாங்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். கோயிலில் கொண்டாந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைங்க ஒரு துப்புரவு இல்லாமல் இருக்கும். இந்த கோயிலில் எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இருக்கிறது? போக சொன்னால் நாங்கள் எங்கேயும் போகத்தானே. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடப்புறத்தையும் எங்களுக்கு ஒரு லய வசதியும் எங்களுக்கு எங்கிட்டாச்சும் ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இடி மழை காற்று இப்படியெல்லாம் வந்து வீடெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். எங்கிட்ட தான் இந்த கோயிலில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கள் பிள்ளைங்க படிக்க போது இங்கேருந்து 7 கிலோமீட்டர். தாமிரவள்ளி தோட்டத்தில் உள்ள 2 குடியிருப்புகள் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் வீட்டு சுவர்களில் வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை பிரதேசத்திலும் சீரற்ற வானிலை தொடர்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை மலையகத்தின் சில இடங்களிலும் காலை முதல் ஓரளவு மழை பெய்து வருகின்றது. ஹந்தானி, புசல்லாவி மற்றும் கலஹா போன்ற பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.